ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா. டெல்லியில கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பெரிய போராட்டத்தை நடத்திச்சு. அதற்கு ஆதரவாக அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்லயும் போராட்டம் நடந்தது. அட்லீஸ்ட் மாநில தலைநகர்கள்ல மும்பை, கல்கட்டா, சென்னை மாதிரியான பல்வேறு நகரங்கள்ல போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்திலையும் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையில இருந்த செய்தி. அதை அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அஸ்ஸாம்ல, மேற்கு வங்கத்துல, இப்படி பல்வேறு இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்கள்ல அங்கு போராட்டம் நடத்தியவர்களை கண்டுபிடிச்சு அவர்கள் மீது வழக்குகளை போட்டு அவர்களை ஒடுக்குவதற்கு முயற்சி செய்கிறது அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதனால இன்றைக்குள்ள செவ்வாய்க்கிழமைக்குள்ள ஜூலை 28 செவ்வாய்க்கிழமைக்குள்ள இந்த மாதிரி எந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதும் வழக்கு பதிவு மாட்டோம், அதை எல்லாத்தையும் திரும்ப பெறுவோம் என்ற உத்தரவாதத்தை எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையை சிஜேபி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி முன்வைக்கிறது. அது நீங்க எழுத்துப்பூர்வமாக நீங்க கொடுக்கலன்னா மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தடவை நடந்துருச்சு, அடுத்த தடவையும் அவங்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கு முடியுமா, அல்லது சிம்பாலிக்கா அவங்க நடத்தக்கூடிய போராட்டங்களே போதுமானதாக இருக்குமாங்கிறதெல்லாம் அடுத்தது. நான் அதுல பகிர்ந்து கொள்ள விரும்புவது முக்கியமானது, இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். ஏன்னா ஒரு நியாய உணர்வின் அடிப்படையில தேர்வு முறையில, தேர்தல் முறையில இருக்கக்கூடிய நியாயங்களை நிலைநிறுத்துவதற்கு மக்களால, குடிமக்களாகிய வாக்காளர்களாகிய நம்மால முடியுமா, முடியலையா, ஏற்கனவே அது சாத்தியமாயிருக்குதா, இல்ல அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் என்ன தேர்தல் ஆணையம் சொல்லுதோ அதை கேட்டுக்கொண்டு நடந்து போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது எல்லாம் வேற விஷயம். ஆனா தேர்வு முறைகள்ல நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக, முறைகேடுகளுக்கு எதிராக சிஜேபி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது. சமூக அநீதி, தேர்வு முறையில் இருக்கக்கூடிய அல்லது தேர்வு முறையே ஒரு சமூக அநீதி அப்படிங்கிற அரசியல் பார்வையோடு இந்த விஷயங்களை அணுகுகிற தமிழ்நாட்டில் உள்ள பார்வைகள் ஒரு பக்கம், வேறு மாணவர் அமைப்புகளும், அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகளும் இது போன்ற கருத்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனா நடைமுறையில இந்த போராட்டம், சிஜேபி நடத்திய போராட்டம் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக நடந்த போராட்டம் தான். அந்த போராட்டத்துல அவர்களுக்கு ஆதரவாக இந்த முறைகேடுகள் காரணமாக, இதுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக, இந்த தேர்வு முறைக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாக அவங்க போராடி இருக்கிறார்கள். நாம செய்து கொடுக்க வேண்டிய ஒரு வேலையை, நாம் என்றால் பெற்றோர் அல்லது குடும்ப உறுப்பினர்கள், எதிர்கால தலைமுறைக்கு செய்து கொடுக்க வேண்டிய ஒரு வேலையை அவங்களே கையில எடுத்து அவர்களே சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி, நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி. பெற்றோர் அல்லது முதியோர், பெற்றோர் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அதனாலதான் இந்த தேர்வு முறையில பாதிக்கப்பட்ட, முறைகேடுகளால பாதிக்கப்பட்ட பல்வேறு பெற்றோர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக டெல்லிக்கு வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு தங்களுடைய சில நாட்களை அர்ப்பணித்தார்கள் அப்படிங்கிறத அங்க நடந்த செய்திகளின் ஊடாக நாம தெரிந்து கொள்ள முடியுது. அப்போ இப்போ ஒரு வழக்குகளுக்குள்ள சிக்கி இருக்கக்கூடிய இந்த மாணவர்களை, இந்த போராட்டத்தை நடத்தாம இருந்தா, இந்த வழக்குகளை எதிர்கொள்ளாமல் இருந்தால், அவர்களுடைய படிப்பை சிறப்பாக முடிச்சுட்டு அல்லது அவர்களுடைய பணிகளை சிறப்பாக முடிச்சுட்டு அவங்க ஒரு சுயநலத்தோடு செயல்படக்கூடிய குடிமக்களாக அவங்க நல்லதொரு வாழ்க்கையை அமைச்சிருக்க முடியும். ஆனா இப்போ அரசின் கண்களுக்குள்ள அவங்க சிக்கிட்டு, அந்த அரசின் கண்கள் எவ்வளவு வலிமையானவைங்கிறதும் ஊடகங்கள்ல, அதாவது சமூக ஊடகங்கள்ல அல்லது இணையத்துல தெரிய முடியுது.
எல்லா போராட்டங்கள்ல ஈடுபட்டவர்களையும் கேமரால பிடிச்சு அதுல ஆட்களை இனம் கண்டு அவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய, அந்த ஒழுங்குபடுத்தக்கூடியங்கிறதுக்கு பின்னால என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்குங்கிறத உங்க கற்பனைக்கே விட்டுறேன். ஒழுங்குபடுத்தக்கூடிய முறைகள்ல அரசு ஒருவேளை ஈடுபடும், மாநில அரசுகளுக்கு அதை அனுப்பி வைக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய செய்தியா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த போராட்டங்கள்ல ஈடுபட்டதுக்காகவே அவர்களுடைய எதிர்காலம் பாழாகிறது அப்படின்னு ஒரு சூழல் வந்தால் அது நியாயமானது இல்லை. அது நம்முடைய குழந்தைகளுக்காக போராடிய அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குங்கிற மாதிரி நாம சிந்திக்க வேண்டியது அவசியம். அதனால எல்லாருமே வழக்குகளுக்கு எதிராக அந்த மாணவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. அரசையே அதை உணர செய்யணும். நம்ம என்ன செய்ய முடியும் வேற? அவங்கள மாதிரி போராடுறதுக்கு நம்ம போறோமா? இல்லை. ஆக இந்த மாதிரியான நம்முடைய கருத்து இதுதான். மாணவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் மீது வழக்கு போடாதீர்கள் அப்படிங்கிற குரலை மாணவர்கள் அல்லாதவர்கள் செய்யணும்ல. அரசியல் கட்சிகள் செய்யுமான்னு பார்த்தா நடைமுறையில அவங்க செய்வதற்கு எவ்வளவு தூரம் தயாராக இருக்காங்கன்னு தெரியல. அவங்க தங்களுடைய ஒற்றை அதிகாரத்தை ஒரு கூட்டணியின் மீது திணிப்பதற்காக, அல்லது அவங்க எங்கு போனாலும் அவர்களுக்கு ஒரு ஆதாயம் வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை செய்யறாங்க. கூட்டாக கூட அதை செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை. பல்வேறு அரசியல் முரண்பாடுகள் அவங்களுக்கு குறுக்க நிற்குது. அது போக இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ், அல்லது பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ், அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உண்டான ஒரு அதிகார போட்டியாக, அல்லது அவங்களுக்கு இடையில உண்டான ஒரு ஈகோ போட்டியாக, செல்வாக்கு யாருக்குங்கிற போட்டியாக கருதும் அளவுக்கு முக்கியமான அரசியல் பிரச்சனைகள் எல்லாம் கீழே இறங்கிடுச்சு. அதாவது பெரும்பாலும் அரசியல் உரையாடல்கள் எவ்வளவு முக்கியமான அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் அது பிஜேபிக்கும் எதிரே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும், பிஜேபிக்கும் எதிரே இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும், பிஜேபிக்கும் மாநில கட்சிகளுக்கும் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருங்கி போய் அரசியல் உரையாடல்கள் மாறிடுச்சு அப்படிங்கிறது ஒரு சோகமான உண்மை, கவலை தரக்கூடிய உண்மை. எல்லா விஷயங்களும் டிவிகே வர்சஸ் டிஎம்கே, டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னே பார்த்துட்டு இருக்கிறது. மேகதாதுல அணை கட்டலையா, அதுக்கு டிவிகே வர்சஸ் டிஎம்கே. மாநில உரிமைகள் பிரச்சனையா, டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு பேசுனா அதுல எந்த பொருளும் கிடையாது. ஒரு திரும்ப அந்த சிக்கலுக்குள்ள நாமும் தலையை கொடுத்து பேசுறதாக இருந்தா 2-3 விஷயங்களை மாநில உரிமைகளுக்காக திமுக செய்த வேலைகளை உறுதியாக சொல்ல முடியும். அந்த ஆளுநர் பேரவையில நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கால வரையறை இன்றி கையில வச்சிருக்கிறது, நிலுவையில வச்சிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தது திமுக கடந்த 5 ஆண்டுகள்ல. ஆல் இண்டியா கோட்டால இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தது திமுக நடத்திய வழக்கு. இப்படி சொல்லலாம். மதச்சார்பின்மை அல்லது அது போன்ற பிரச்சனைகள்ல எப்படி தன்னுடைய கொடுங்கரங்களை மதவாதம் விரிக்கிறது அப்படின்னு பார்க்கணும்னா அந்த திருப்பரங்குன்றம் அதுல வந்த கோரிக்கையும் அதுல கிடைச்ச அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் அரசு எப்படி எதிர்கொண்டது, எதிர்காலத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், இப்போது சமூக அமைதியை கெடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க போவதில்லை அப்படின்னு திமுக அரசு என்ன நிலைப்பாட்டை எடுத்தது அப்படிங்கிறதையும் இப்ப நினைச்சு பார்க்கலாம். மதச்சார்பின்மை போன்ற விஷயங்கள்ல இப்படி குறிப்பிட்ட நிகழ்வுகள் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு சாட்சியாக இருக்கின்றன. அரசு சொல்லிடுச்சு, ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு, ஆளுநர் சொல்லிட்டாரு, ஆளுநருக்கும் எங்களுக்கும் சுமூகமான உறவு வேணும், ஒன்றிய அரசுக்கும் எங்களுக்கும் சுமூகமாக உறவு வேணும், அரசியல் கட்சிகளுக்கு இடையில ஒரு சுமூகமான உறவு வேணும். அதனால இது போன்று வரக்கூடிய சிக்கலான எந்த பிரச்சனைக்கும் நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், தேர்தல் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம், நடைமுறையில எங்க மேல நம்பிக்கை வைங்க, நல்லதே நடக்கும்னு நம்புங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல்ல சில நிலைப்பாடுகளுக்காக, கொள்கை வழி நிலைப்பாடுகளுக்காக, கொள்கை வழி முடிவுகளுக்காக உறுதியாக நின்ற ஒரு அரசியல் கட்சி திமுக. இது திமுகவினுடைய வரலாறு பேசுவதோ திமுகவினுடைய புகழ் பாடுவதோ இல்லை.
நீங்க வந்து இன்று நடக்கக்கூடிய அத்துமீறல்களை, இன்று நடக்கக்கூடிய சரண்டர்களை, சரணாகதிகளை எப்படி புரிந்து கொள்வது? கடந்த காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் வரும்போது ஒரு அரசியல் அமைப்பு எப்படி இவற்றை எல்லாம் எதிர்கொண்டு நின்றிருக்கிறது என்ற அடிப்படையில தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம கண்ணெதிரே கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ள நடந்த நிகழ்வுகளை ஓரளவுக்கு தெரிந்து கொண்டால் பல்வேறு நெருக்கடிகளில் உறுதியாக ஜனநாயக விரோத சர்வாதிகார நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, பாசிசம் என்று இன்று வரை இருக்கக்கூடிய பாசிசத்துக்கு எதிரான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, மதவாத நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, மாநில உரிமைகளுக்கான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அது தொடர்பாக சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகளாக இருந்தாலும் சரி, உறவுகள் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பாக என்னென்ன அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மக்களுக்கு கற்பிக்கக்கூடிய, அரசு நிர்வாகத்தின் வழியாக அதை கற்பிக்கக்கூடிய கமிட்டிஸோட அறிக்கைகளாக இருந்தாலும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் அது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்கதான் தங்களை வந்து அந்த கொள்கை வழி நிலை நிறுத்தல்களை அவர்கள் வந்து ஒழுங்காக செஞ்சிருக்கிறாங்க. எளிய மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இவை எல்லாம். இது எல்லாம் கருத்து ரீதியில எங்கேயோ அந்தரத்துல அல்லது ரொம்ப மேல நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் இல்ல. இவை எல்லாமே வந்து கீழே எல்லாரையும் பாதிக்கும். வந்தே மாதரத்தை முதல்ல பாடினா என்ன, வந்தே மாதரத்தை பாடலாம் என்ன, பாடலைன்னா என்ன, நமக்கு என்ன அப்படின்னு மக்கள் நினைக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு தமிழ்நாட்டுல வசிக்கக்கூடிய ஒரு கோடி இல்லைன்னாலும் அவங்க எத்தனை லட்சம் இருக்கிறாங்களோ அப்படி இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் இறை நம்பிக்கை தொடர்பான சிக்கல்கள் அதுக்குள்ள இருக்கு. அந்த முதல் 2 பேரா அப்படின்னு நம்ம வந்தே மாதரத்துல உண்டான முதல் 2 பேராவை ஏற்கனவே எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எல்லாரும் ஏற்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா 6 பேராக்களும் அப்படின்னு சொல்றது ஆனந்த மடம்ங்கிற நாவலுக்கு தகுந்த மாதிரி துர்க்கை வழிபாட்டை வலியுறுத்தி அல்லது இந்து தெய்வங்களுடைய வழிபாட்டை வலியுறுத்தி பாடப்பட்ட பாடல்கள். அந்த பாடல்கள் ஏக இறைவனை தவிர, அவர்கள் நம்புகின்ற ஏக இறைவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம், தொழ மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பாடல்களை பாட இயலாது அப்படின்னு ரொம்ப காலமா இந்தியால எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இப்படி ஒரு அதை அவமதிக்கிறவர்களுக்கு 3 ஆண்டு சிறை, அவ்வளவு அபராதம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து தேசிய பாடல் அவமதிப்பு மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகிறோம் என்றால் நம்ம இந்த இந்த 10% எத்தனை % இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் உணர்வுகளுக்கு நாம் கிஞ்சித்தும் மதிப்பளிக்கவில்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அப்படி ஒரு நிர்வாகத்தை தான் நாம் நடத்தப் போகிறோமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் தான் அரசியல் உரையாடல்கள். திமுக வர்சஸ் டிவிகே இல்ல, திமுக வர்சஸ் அண்ணா திமுக இல்ல, காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி இல்ல, காங்கிரசுக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற மாநில கட்சிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் இல்லை. அந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இந்த அடிப்படையான பிரச்சனைகள் தான் நிர்வாகம் வர்சஸ் நீதிமன்றம். நிர்வாக முடிவுகளை எல்லாம் நீதிமன்றம் எடுக்கணுமா, நீதிமன்றத்தின் கைகளில் அவற்றை எல்லாம் சமர்ப்பித்து விட்டு நிர்வாகம் கைகட்டி இருக்கணுமா, நிர்வாகம் தனக்கென்று எல்லா பிரச்சனைகள்லயும் ஒரு கொள்கை முடிவை எடுக்கணுமா வேண்டாமா, அப்படி கொள்கை முடிவை அறிவிச்சுட்டு அதன்படி வெளிப்படையாக இருப்பதற்கு பதிலாக தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடியை, உளவியல் நெருக்கடியை, குற்ற உணர்வை சரி செய்வதற்காக விதிமுறைகளை பற்றி கவலைப்படாமல் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தா இந்த கரூர்ல பணியாணை வழங்கியதை அப்படிதான் பார்க்க முடியும். அப்படி பணியாணை வழங்கியது அது தொடர்பாக தமிழ்நாட்டுக்கு என்று ஏதேனும் ஸ்டாம்பீடு, கூட்ட நெரிசல் தொடர்பாக அல்லது விபத்துகள் தொடர்பாக ஏதேனும் இழப்பீடு வழங்குவது தொடர்பாகவோ, பணியாணை கம்பேஷனட் கிரவுண்ட்ல கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் தொடர்பாகவோ நமக்கென்று வரையறுக்கப்பட்ட கொள்கைகள் இருக்கின்றனவா? கம்பேஷனட் கிரவுண்டுக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு சில வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அது வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அதை மீறினால்
செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம ஏதாவது வச்சிருக்கிறோமா? இல்லது இதையும் பல்வேறு வழக்குகள்ல நீதிமன்றங்கள் கொடுத்த வழிகாட்டுதல்களின் அடிப்படையில தான் நம்ம செயல்படுகிறோமா? அப்போ அந்த பொறுப்புக்கு இந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டியது, மக்களுடைய வாழ்க்கையில நலம் சேர்க்கக்கூடிய முடிவுகளை நீதிமன்றம் எடுக்கணுமா, நிர்வாகம் எடுக்கணுமா? யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்? நீங்க செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ங்கிறது தனி, அது நிர்வாகத்தினுடைய லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி, சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்றங்கள் அல்லது நாடாளுமன்றம், முதலமைச்சர் பிரதமர் தலைமையிலான ஒரு நிர்வாக அமைப்பு, இந்த ரெண்டும் தனித்தனி. மூன்றாவதாக ஜுடிஷியரி, நீதித்துறை. இந்த மூன்றும் ஒருவரோட ஒருவர் கிளாஷ் ஆகக்கூடாது. ஆனா ஒன்றுல ஒழுங்கா வேலை நடக்குதாங்கிறத இன்னொன்னு பார்த்துக்கணும். அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது இல்ல. இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்றபடி நாம நடக்கிறோமா அப்படிங்கிறது எல்லாம், இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்றபடி நடக்கிறோமா, இல்ல அரசமைப்பு சட்டத்தை மீறி நடக்கக்கூடிய செயல்பாட்டுகளை நாம சரி என்று கருதுகிறோமா? இப்போ உயர்நீதிமன்றம் தீர்ப்பு பணி ஆணை தொடர்பாக இந்திய அரசமைப்பு சட்டம் 14, 16 போன்ற பிரிவுகளுக்கும் எதிரானது அப்படின்னு கோட் பண்ணுது, அரசமைப்பு சட்டத்தை கோட் பண்ணுது. அப்ப அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு இதற்கு பொருளாகுது. பட் நம்ம மக்களுக்காக தான் சட்டம், நாங்க மக்கள்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறோம், பாதிக்கப்பட்டவர்கள் மேல உங்களுக்கு இரக்கமே இல்லையா அப்படின்னு கேட்பது, அப்படி கேட்கிறாங்கல்ல தொலைக்காட்சி உரையாடல்கள்ல பார்த்திருக்கிறோம் நம்ம இதே பிரச்சனைக்கு. ஆனா அப்படி கேட்கிறது சரியா? எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு வரைமுறை இருக்கு அப்படின்னு, அதுக்குள்ள கட்டுப்பட்டு நடக்கணும். அரசமைப்பு சட்டம், அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில பல்வேறு சட்டங்கள், அந்த சட்டங்களுக்குள்ள பல்வேறு விதிகள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் பல்வேறு விதிகள் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறோம்ல. அது போதாமை இருக்கா? அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கலாம், போதாமைகள் இருக்கலாம். அப்ப அதை சரி செய்து இன்னும் மக்களுக்கு சாதகமாக, மக்களுக்கு ஆதரவாக அவற்றை செழுமைப்படுத்துவதற்கு பதிலாக அராஜகமாக நாங்க இஷ்டத்துக்கு நடப்போம், எங்களுக்கு ரூல்லாம் ஒண்ணும் இல்லை, மக்களுடைய உணர்வுகளுக்கு, மக்களுடைய தேவைகளுக்கு இந்த சட்டங்களும் விதிகளும் எழுமுனை அளவு கூட இடம் தரல, அதனால நாங்க இதை மதிக்க மாட்டோம் அப்படின்னு ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி பேச முடியுமா? செய்ய முடியுமா? அப்படி செய்தால் அதற்கு பெயர் என்ன? சட்டத்தின் ஆட்சியா இல்ல அராஜகமா? ஒரு சிஸ்டம், அதுல போதாமைகள் இருந்தாலும் அந்த சிஸ்டத்துக்குள்ளதானே நம்ம செயல்பட வேண்டும், செயல்பட வேண்டியது இருக்கு. அல்லது அந்த சிஸ்டத்துல இந்த மாற்றங்களை கொண்டு வாருங்கள்னு சொல்லி போராடி, அல்லது லெஜிஸ்லேச்சருக்கு போதுமான சென்சிட்டிவிட்டி இருந்தா, அதாவது சட்டம் இயற்றும் அமைப்புகள்ல இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கும், நாடாளுமன்றத்திலையும் சட்டப்பேரவைகள்லயும் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மக்களோடு நெருக்கமான தொடர்புல இருந்து மக்களுடைய உணர்வுகளையும் தேவைகளையும் முழுமையாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி உடனடியாக சட்டங்களில் திருத்தத்தையும் மற்ற விஷயங்களையும் கொண்டு வருவதற்கான நபர்களாக நம்முடைய பிரதிநிதிகள் இன்று இருக்கிறார்களா? அதுல ஒரு யூனிஃபார்மிட்டி தேவையில்லை, புளூராலிட்டி இருக்கலாம், அதாவது பன்மைத்துவம் இருக்கலாம். ஆனா இந்த புரிதல்கள் தொடர்பாக, எதையெல்லாம் மக்களுக்கு நன்மை பயக்கும்ங்கிற புரிதல் தொடர்பாக மிகப்பெரிய அளவுல வேறுபாடு இருக்குல்ல, அரசியல் உணர்வுல இருக்கக்கூடிய வேறுபாடுகள். பெருந்தனக்காரர்களுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் உதவி செய்வதுதான் நிர்வாகம் அப்படிங்கிற புரிதலோட அவர்களுடைய இயக்குதலுக்கு உட்பட்ட வகையிலன்னு சொல்லக்கூடிய நிலைமையில பல அரசியல் பிரதிநிதிகள் இருக்கிறாங்கல்ல, கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இருக்கிறாங்கல்ல, எளிய மக்களுடைய பிரதிநிதிகளாக எத்தனை பேர் இருக்கிறாங்க? எவ்வளவு சதவீதம் இருப்பாங்க? மாநிலங்களுக்கு இடையிலான உணர்வுகள்ல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன? இப்படி பல்வேறு விஷயங்கள், இதெல்லாம் தான் ரியலான அரசியல் பிரச்சனை. ஆனா எல்லாம் நம்ம பின்னால போயிடுச்சு, அது போன்ற விஷயங்கள் பின்னாடி போயிடுச்சு, அதற்கான களங்கள் பின்னா போயிடுச்சு. இப்போ வெறும் இரு கட்சிகளுக்கு இடையில, இரு கூட்டணிகளுக்கு இடையில ஒரு பிரச்சனையாக மட்டுமே அனைத்து விஷயங்களும் உரையாடலுக்குள்ள உள்ளாகுது அல்லது விவாதிக்கப்படுகிறது. இந்த இடத்துலதான் இந்த போராட்டமும், போராட்டத்துக்கு பின்னால் இருக்கிற வழக்குகளும் தொடர்பான உணர்வுகளும் வருது. அந்த வழக்குகளை மாணவர்கள் மேல போடாமல் அதை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை இது போன்ற சமூக ஊடகங்கள்லயாவது குறைந்தபட்சம் எல்லாரும் முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு.
அந்த மாணவர்களை வழக்குகளில் இருந்து இன்னொரு முறை இந்த வழக்குகளை திரும்ப பெறுங்கள் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தும் ஒரு சூழலை அந்த மாணவர்களுக்கு கொடுக்காம அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்கறதுக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்திற்கு இருக்கு அப்படின்னு தான் இந்த செய்தியை பார்க்கும்போது தெரியுது. இதுவே இவ்வளவு இந்த ஒரு செய்தியே எவ்வளவு நேரம் வந்துச்சு. இதோட சேர்த்து அடுத்த செய்தியும் பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க. அரசு வேலை வழங்கிய உத்தரவு ரத்து, இதுல ஒரு சிஸ்டம் வேணும், அந்த சிஸ்டத்துக்கு விரோதமாக நீங்க செஞ்சதுதான் இது தப்பு அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லுது. சாதாரணமாக பணி வழங்குவதாக நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியாது. எந்த பணியும் சாதாரணமான பணி இல்லை, ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கும் உதவி செய்யக்கூடிய பணி தான் அது. இதுல சட்டத்தின் முன்னால சமத்துவத்தையும் அரசு பணியில் சம வாய்ப்பையும் உறுதி செய்யக்கூடிய அரசமைப்பு சட்டத்தினுடைய 14, 16 பிரிவுகளுக்கு முரணாக இருக்கு இந்த பணி நியமனம். எனவே இது செல்லாது அப்படிங்கிறத உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி இந்த கரூர் சம்பவத்துல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு அரசு பணி நியமனம் 31 ஆர்டர் கொடுத்ததை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் திமுக நிர்வாகிகளை கைது செய்வதும் அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதுமே அரசின் முழு நேர வேலை அப்படின்னு எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாடு சட்டப்பேரவையின் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அவர் நேற்று பாளையங்கோட்டை சிறையில விளாத்திகுளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனை போய் பார்த்துட்டு அவர் நலமாக இருக்கிறார், தைரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இதையும் சொல்றாரு. திமுக நிர்வாகிகளை கைது செய்யறாங்க, அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க, இந்த ரெண்டும் தான் இவங்களுடைய முழு நேர வேலை, வேற நிர்வாக ரீதியாக எந்த வேலையும் நடக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்ற. இதுதான் முழு நேர வேலையாக செய்யறாருன்னு உதயநிதி சொல்றாரு. திமுக நிர்வாகிகளை கைது செய்யறாங்க, அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது 108 இடங்கள் வெற்றி பெற்று அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுல இருந்து அதுக்கு தேவையான ஆதரவை 118 ஆக்கி ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவதிலையும் அப்போ ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் தொடருது. ஏன்னா ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகள் மேலும் 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 பல்வேறு விஷயங்களுக்கும் முரண்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிக்கின்ற சிபிஐ, சிபிஎம், கூட்டணிக்குள்ளேயே இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள், இந்த 3 கட்சிகள் குறைந்தபட்சம், அதுல பெருமளவு சிபிஐ சிபிஎம்மும் குறைந்த அளவு விடுதலை சிறுத்தைகளுமாக மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியோ ஐயுஎம்எல்ஓ எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை, முழுவதுமாக ஆட்சிக்கு ஆதரவு அப்படின்னு கூட்டணிக்குள்ளேயே இணைந்திருக்கிறாங்க. விசிகாவும் அப்படிதான் இணைந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அப்பப்போ தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள். ஆட்சிக்குள்ள இருக்கிற அமைச்சர் அந்த வேறுபாட்டை காட்ட முடியாது, அதனால அவர் இணங்கி போகிறார். இணங்கி போவது போல பேசுகிறார்னு சொல்ல வந்தேன், இல்ல இணங்கி போகிறார்னு சொல்லிடுறது தான் கரெக்ட். அவருக்கு எந்த நெருக்கடியையும் நம்ம கொடுத்துடக்கூடாது. இந்த சூழல்ல அவங்க தவிர்க்க இயல்பாக ஆதரவு இவங்க கிட்ட வாங்குறோம், ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, முரண்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய ஆதரவு இல்லாமலேயே நாம் பெரும்பான்மை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு, அந்த ஒரு நிலையை நோக்கி இந்த அரசியல் சூழல் அவர்களை தள்ளுகிறது. அதனால அவங்க இண்டிபெண்டாக பெரும்பான்மையை காட்டுவதற்கு உகந்த சூழலை உருவாக்குறாங்க. சில எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி டோட்டல் நம்பர் குறைஞ்சிடுச்சுன்னா அப்போ இயல்பாகவே இவங்க கிட்ட இருக்கிற 107, காங்கிரஸோட 107, 112, ஐயுஎம்எலோட 2, 114 இது போதும் அப்படின்னு, இந்த 114 பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நிலை வந்தாலே போதும், மீதி எல்லாம் இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வர்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த திசையை நோக்கி தான் போகுது. தாங்களே 118 எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு திசையை நோக்கி தான் போறாங்க. அதுல இந்த பிரச்சனைகளோடு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் இல்லாமலேயே வரணும். காங்கிரஸ் அங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்களுக்கு 67ல பறிபோன அதிகாரம் மீண்டும் வந்தது அப்படின்னு ஒரு மயக்கத்துல இருக்கிறாங்க. இது போதுமானதா அப்படின்னு தெரியல, ஆனா அதுவே போதுமானது அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ.
அவங்க அந்த 5 இடங்களோட ஆதரவு கொடுப்பதில் அவங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இருக்காது. அந்த 5 நபர்களை கூட்டணியில சேர்க்கறதுனால அந்த 5 பேரை அதுல 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுனால தாவேக்காவுக்கு ஏதாவது நெருக்கடி வரும் அப்படின்னு அவங்க உணர்ந்து அந்த 5 பேர் இல்லாமலேயே ஆட்சிக்கு வரணும், அதுக்கு அப்படியும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடி போற அளவுக்கு இன்னும் வந்து நிலைமை வந்ததாக நினைக்கல. அப்படி ஒரு வேளை வந்தாலும் வரலாம். ஆக அவங்க அந்த ப்ராசஸ் தங்களுக்கு மட்டுமே ஆதரவாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையை பெருக்குவதற்கு தேவையான விஷயங்களை அவர்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு இதைத்தான் உதயநிதி சொல்றாரு. அதிமுகல இருந்த ஆட்களை விலைக்கு வாங்குகிறார்கள், திமுகவிலே கைது செய்து மிரட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அது இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. இப்போ இந்த செய்திகளின் ஊடாக நாம முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அடிப்படையான அரசியல் பிரச்சனைகள். இப்ப திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. ஆளுநருடைய அதிகாரம், அமைச்சரவையினுடைய ஆலோசனைக்கு உட்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டியது அவசியம். அது பல்வேறு விஷயங்கள், பேரறிவாளன் விடுதலை, அந்த இதுல தொடங்கி உச்ச நீதிமன்றம் போய் பல்வேறு விஷயங்கள்ல திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு, தமிழ்நாடு அரசு பல்வேறு விஷயங்கள்ல போராட்டங்களை முன்னெடுத்து, நீதிமன்ற போராட்டங்களை முன்னெடுத்து வெற்றி பெற்றிருக்கிறது. சட்டமன்றத்தில் அதற்கான போராட்டங்களை நடத்தி இருக்குது தீர்மானங்கள் மூலம். எல்லா சென்சிட்டிவான பிரச்சனைகள்லயும் கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் நடந்திருக்குது. மக்களை அணி திரட்டி போராடவில்லை அப்படிங்கிறது ஒன்று வேண்டுமானால் ஒரு குறையாக சொல்லலாம். அந்த குறையை அப்போதும் சரி இப்போதும் சரி பல்வேறு அமைப்புகள், பல்வேறு தனி மனிதர்கள் முன் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆக அந்த குறைகளோடு சேர்த்தே கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியும் முன்னணி பாத்திரம் வகிக்கவில்லை இந்த மாதிரி முக்கியமான கொள்கை பிரச்சனைகள்ல அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த விஷயத்தை எல்லாம் அக்னாலஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க திமுக மேல அல்லது வேறு சில விமர்சனங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அப்போ அதை முன் வச்சுக்கோங்க. அது புரிந்து கொள்ளக்கூடியது. இந்த ஸ்ட்ரகிளை டோட்டலா இக்னோர் பண்ணிட்டு இதையெல்லாம் ஒரு முக்கியமான அரசியல் நடவடிக்கை என்றே புரிந்து கொள்ளாமல் அல்லது புறந்தள்ளி விட்டு எல்லாவற்றையும் கட்சிகளுக்கு இடையில லாவணி அரசியலாக மட்டுமே மாற்றுவது தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை இன்னும் பின்னோக்கி இழுத்து செல்வதற்கு உதவும். அதை எவ்வளவு தூரம் அனுமதிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிற அது தொடர்பான சிந்தனையை நாம எப்படி முன்னெடுத்து செல்வது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நான் இன்றைய வீடியோவை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.